வணக்கம் நான் பிரபு. இந்த வீடியோவில் வந்து இன்டிசைனில் எப்படி டெக்ஸ்ட் டூலை யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல நான் இன்டிசைன் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு ஃபைலை போட்டுக்கொள்கிறேன், கிரியேட் நியூன்னு சொல்லி. கிரியேட் நியூவில் போய்ட்டு என்ன சைஸில் வேணும்னா நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். நான் வந்து இதில் இருக்கிற பேசிக் சைஸ்லேயே ஒரு ஃபோட்டோ ஒர்க் ஸ்பேஸை போட்டுக்கொள்கிறேன். இதில் வந்து நாங்கள் டெக்ஸ்ட்டை போட போகிறோம். டெக்ஸ்ட் எப்படி போடுறோன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட் இருக்கும். நாங்கள் பாவிக்கிற ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் அதுகள் மாதிரியே தான் இதுலேயும் வந்து டெக்ஸ்ட் டூல் இங்கே இருக்கும். இல்லாட்டி கீபோர்டில் நீங்கள் டீயை மாற்றினீங்கன்றாலும் அந்த டெக்ஸ்ட் டூல் வரும். இப்போ வந்து டெக்ஸ்ட் டூலை வந்து நாங்கள் ஒரு பாக்ஸ் ஒன்று கீறுறோம். கீறிட்டு இது நாங்கள் ஃபோட்டோஷாப்லேயும் இதே மாதிரி செய்வோம், இல்லுஸ்ட்ரேட்லேயும் இதே மாதிரி தான் செய்வோம். நாங்கள் அப்போ டெக்ஸ்ட் டூலில் போய் கீறிட்டு நாங்கள் இப்போ இதில் டைப் பண்ணினோம்னு சொன்னால் டெஸ்ட்டுன்னு சொல்லி டைப் பண்ணினோம்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட் டூலுக்குரிய அடுத்து இங்கே வந்திருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இதில் கணக்கு டெக்ஸ்ட் டைப் பண்ணணுன்றதுக்காண்டி நான் என்ன செய்கிறேன்டா, முதல்ல வந்து ப்ரௌசருக்கு போகிறேன். லோரமிக்ஸும் இந்த வெப்சைட் கேள்விப்பட்டிருப்பீங்க. டம்மி டெக்ஸ்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்காண்டி பாவிக்கிறது. இதில் போய் நான் கொஞ்சம் டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கொள்கிறேன். Ctrl+C அமர்த்தி காப்பி பண்ணினான். இப்போ காப்பி பண்ணிவிட்டு அங்கே இந்த ஃபைலுக்கு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை கொஞ்சம் இப்படி சின்னனாக்கி விடுறேன். சின்னனாக்கிட்டு இதை வந்து காப்பி பண்ணுறேன். Ctrl+C Ctrl+V அமர்த்திட்டு நான் இங்கே கொண்டு வந்து மேலே வைக்கிறேன். மேலே வச்சுட்டு எங்களுக்கு இதில் இதை வந்து டைட்டில் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ கொஞ்சம் தேவையில்லாத டெக்ஸ்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணுறேன். டிலீட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வரையும் நிற்குது. அதை நான் பாக்ஸை கொஞ்சம் இப்படி சின்னனாக்கி கொள்கிறேன். இப்போ ஒர்க் ஸ்பேஸை Ctrl+ அமர்த்தி ஜூம் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல தான் நாங்கள் டெக்ஸ்ட் டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை மெயினாக பார்க்க போகிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணின உடனே இங்கே வந்து டெக்ஸ்ட் டூலுக்குரிய அந்த ஆப்ஷனுகள் வந்திருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து அந்த கரெக்டர்ன்ற பேரில் அது இருக்கும். இதுவும் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் இந்த ஆப்ஷனுகளில் போய் நீங்கள் வேறு எல்லாம் மாற்றும் போது இப்போ டைப்போகிராஃபின்னு சொல்லி மாற்றினீங்கன்னா அந்த ஃபோண்ட் அதுகளுக்கு தேவையான இந்த டைப்போகிராஃபி வேலைகளுக்கு தேவையான முக்கியமான கேரக்டர்கள் வந்து இங்கே இருக்கும். அப்படியும் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் விண்டோஸில் போய் நீங்கள் இங்கே ஸ்டைல்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த கேரக்டர் ஸ்டைல்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோண்டோட சைஸை வந்து நாங்கள் இப்படி கூட்டிக்கொள்ளலாம். இல்லாட்டி நாங்கள் இங்கேயும் கூட்டிக்கொள்ளலாம். உங்களுக்கு எங்கே தேவையோ அதில் கூட்டிக்கொள்ளலாம். நான் வந்து இப்போ மேலேயே இந்த டூல் வந்து பேசிக்காக எல்லாத்துலேயும் இருக்கும், எல்லா ஒர்க் ஸ்பேஸ்லேயும் இருக்கும்ன்றதால நான் இந்த டூலை காட்டுறேன். இப்படி வந்து நாங்கள் ஃபோண்டை மாற்றிக்கொள்ளலாம். இப்போ ஃபோண்டோட தடிப்பை ஃபோண்டை மாற்ற போகிறோம்னு சொன்னோம். அதில் ரெண்டு சைஸை மாற்றினா ஃபோண்டை மாற்ற போகிறோம்னா இதுக்குள்ளே போய் உங்கள்கிட்ட இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஃபோண்டோவில் வந்து இங்கே எடுத்துக்கொள்ளலாம். நான் வளமையாக யூஸ் பண்ணுறேன் இந்த ஃபோண்டையே எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோண்டை மாற்றிருக்கிறோம். மாற்றினதுக்கு பிறகு என்ன செய்கிறோம்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஃபோண்டில் கலர் கொடுக்கணுமென்று வச்சுக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் வேறு கலர் கொடுக்கணுமெண்டா அதையும் வந்து நாங்கள் இதில் போய் இதில் நாங்கள் கலரை மாற்றிக்கொள்ளலாம். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஃப்ரீடமாக கலர் மாற்றுறதுக்குரிய ஆப்ஷன் வரும். இப்போ நான் எப்படி மாற்றிக்கொள்கிறேன், மாற்றினோம்னா நாங்கள் செலக்ட் பண்ணின கலர் மட்டும் மாறி இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஃபோட்டோஷாப் அதுகள் மாதிரி இல்லாட்டின்னு இல்லுஸ்ட்ரேட்டர் மாதிரி செய்ய வழிக்கிட்டிங்கன்னு சொன்னால் இங்கே மாற்றினீங்கன்னா என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த பேக்ரவுண்ட் தான் கலரை மாற்றும். ஸோ நாங்கள் என்ன செய்யணும்னா முதல் டெக்ஸ்ட்டை தான் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட கலரை மாற்றணும். இப்போ வந்து பார்த்தோம்னா எனக்கு இந்த டெக்ஸ்ட் கூடவே இருக்கிறதால அதை அழிச்சு கொள்கிறேன். இப்போ நாங்கள் இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ஹேபிட்டல் ஆக்க போகிறோம்னு சொன்னால் ஈஸியாக வந்து இதில் பார்த்திங்கன்னா இதை மாற்றி விட்டோம்னா அது ஹேபிட்டலாக மாறிடும். அதே நேரம் முதல் லெட்டர் ஹேபிட்டலாக இந்த ஹேபிட்டலுக்கு பிறகு வார மாதிரி இருந்துச்சு என்ன செய்யணும்னு சொன்னால் இதை மாற்றினீங்கன்னா மாறும். நான் பெருசில் வர்றேன்னு இப்படி அடுத்ததாக வந்து என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் செகண்ட் எழுதுகிறேன். இப்போ இந்த என்டி வந்து எங்களுக்கு நடக்கணும், மேலே தான் இருக்கணும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இப்படி போட்டோம்னா இந்த என்டி வந்து மேலேயாக போயிடும். அந்த என்டி வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கணும்னா செலக்ட் பண்ணிவிட்டு இதை போட்டோம்னா இந்த என்டி வந்து செகண்ட் வார அந்த மேலே வார ஆப்ஷன் வந்து சின்னதாக இருக்கும். நீங்கள் இப்போ மேலே வாரதுன்ற ஸ்டைலை மட்டும் வேணும்னா மாற்றிருந்தாலும் மாற்றிக்கொள்ளலாம். இப்படி ஃபோன்ட வேரியேஷன் இருக்கிறத பொறுத்து நாங்கள் தேவையான அளவுக்கு மாற்றிக்கொள்ளலாம். இப்போ இந்த ஃபோனை நாங்கள் இப்படி வச்சுக்கொள்வோம். இந்த செகண்டுன்றதை இருக்கட்டும் விடுறேன். இப்போ மேலே போட்டுட்டு மேலே டூப்ளிகேட் பண்ணான். அதை எப்படி பண்ணினான்னு சொன்னால் திருப்பி செய்து காட்டுறேன். ஓல்ட்டோட ஷிஃப்ட் அமர்த்தி கொண்டு மேல் எழுத்தா அப்படி டூப்ளிகேட் ஆகும். எடோப் சாஃப்ட்வேரில் ஃபோட்டோஷாப்லேயும் ஆகும், இல்லுஸ்ட்ரேட்டர்லேயும் ஆகும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நாங்கள் இன்னும் மாற்றுவோம். அதுக்கு வந்து நாங்கள் இன்னொரு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இப்படி ஒரு இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இதில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் செய்யலாமேன்னு சொன்னால் இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த இடைவெளி இருக்குது.
இந்த மேலே ஒரு லைன் இருக்குது, கீழே ஒரு லைன் இருக்குது. அதாவது நாங்கள் 2 முறையில் சேஞ்ச் பண்ணலாம். முதல் முறை நான் இப்படி சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இந்த டெக்ஸ்ட் இடவழியை கூட்டினோம் என்றாலும் அது இடவழி கூடும். ஸோ நான் அதை திருப்பி 14 விட்டுட்டு இன்னொரு முறையிலையும் செய்யலாம். என்னென்னு சொன்னால், இப்போ நான் என்டர் அமர்த்திட்டேன்னு சொன்னால், இப்போ அமர்த்திட்டு நான் மேலே வந்து இங்கே வைக்கிறேன், மேல் லைனில் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அடையாளம் ஒன்று இருக்கும், பேராகிராஃப் ஃபார்மேட்டிங்னு சொல்லி. நாங்கள் இப்போ டெக்ஸ்ட்டையும் பார்க்குறோம், பேராகிராஃபையும் தான் இதில் சேர்த்து பார்க்குறோம். இந்த ரெண்டுமே சேர்த்து தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படியும் அதுண்ட சைஸ் இந்த இடவழியெல்லாம் மாற்றிக்கொள்ளலாம். இது வந்து என்ன செய்யுதுன்னா மேலே இருந்து கீழே போட்டிருக்குது. இப்போ நாங்கள் வளம் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். திருப்பி கண்ட்ரோல் அமர்த்திட்டு நான் 0 கொடுக்குறேன். அதாவது இந்த ஸ்டைலும் இல்லாமல் கீழே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் மேலே போட்டேன்னு சொன்னாலும் அதே மாதிரி எஃபெக்ட் தான் எங்களுக்கு வரும். இதில் பார்த்தோம்னா இதில் இன்னும் கணக்கு இது விளையாட்டு இருக்குது. நான் திருப்பி செய்கிறேன், 0 போடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை மாற்றினேன்னு சொன்னால் என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து பாக்ஸ் இருக்குது. ஆனால் பாக்ஸுக்கு இடைவெளி வந்து 10 பிக்சலில் கொடுத்துருக்குது. திருப்பி நான் அதை 0 பண்ணிக்கொள்கிறேன். அதேமாதிரி நீங்கள் மெட்ட சைட்டுக்கும் கொடுத்து பார்க்கலாம். அதுமாதிரி இதை கொடுத்தோம்னு சொன்னால் இதுக்கும் நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அதால் அது ஃபுல்லாக வந்திருக்குது. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் முதலாவது மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு செய்தீங்கன்னா அந்த முதலாவதுக்குரிய மேல் லைனுண்டா மட்டும் மாறி இருக்கு. நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி திருப்பியும் 0 கொடுக்குறேன். பிறகு இந்த பேராகிராஃபை சென்டர் பண்ணுறது, அலைன்மெண்ட் இப்படி பண்ணுறது எல்லாம் வந்து நாங்கள் ஏற்கனவே மெட்டா சாஃப்ட்வேர்களில் பார்த்த மாதிரி தான். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் போய் பார்க்கலாம். இல்லை அது இல்லுஸ்ட்ரேட்டர் டியூட்டோரியல், அதை பற்றி நாங்கள் டீப்பாக வச்சுருக்கிறோம். அதனால் அதை பற்றி பெருசாக கதை கேள. அடுத்ததாக வந்து நாங்கள் வேறு என்ன விடயம் பார்க்கலாம். இப்படி டெக்ஸ்ட்டுகள் போடலாம். இப்போ ப்ரைஸ் போடக்குள்ளே நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா இப்போ 79 யூரோன்னு இருந்தால் அதை நாங்கள் குறைச்சி 69 யூரோன்னு போடுறோம்னா 79 யூரோ வந்து நாங்கள் வெட்டின மாதிரி காட்டும். ஸோ அதுக்கு இப்படி வந்து இதை போட்டு விட்டோம்னு சொன்னால் அந்த வெட்டின மாதிரி காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் மேலே போட்டது காட்டினா அதே மாதிரி கீழே போட வேண்டிய தேவைகள் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இதை யூஸ் பண்ணியும் போட்டுக்கொள்ளலாம். அதே தான் சில ஃபோனில் வந்து எங்களுக்கு ஏற்கனவே அந்த இது இருக்கும், இட்டாலிக் ஆப்ஷன் இருக்கும். சில ஃபோனுக்கு வந்து இருக்காது. இதுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இல்லை. இப்போ நாங்கள் அதுக்கு இட்டாலிக் போடுறதுக்கும் இதில் வந்து நாங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இட்டாலிக் அடையாளம் ஒன்று இருக்கும், ஸ்கியூன்னு சொல்லி. அதில் நான் 45% கொடுத்துன்னு சொன்னால் கொஞ்சம் கூடி போயிட்டு நான் 15% கொடுக்குறேன். கொடுத்தேன்னு சொன்னால் இட்டாலிக் ஃபோன் வேரியேஷன் இல்லை என்றாலும் நாங்கள் அதை கொஞ்சம் இட்டாலிக் முறையில் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதுதான் பேசிக்காக ஃபோன்ட்டுன்ற கலரை யூஸ் பண்ணுற முறை. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான விஷயங்களும் இருக்குது. அதில் வந்து நாங்கள் பிறகு பார்க்கலாம், ப்ரொஜெக்ட் செய்யக்குள்ளே பார்க்கலாம். இந்த இதில் பார்த்து கொண்டிருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அடுத்ததாக வந்து நாங்கள் இன்னொரு விஷயம் பார்ப்போம். நாங்கள் இன்டிசைனை மெயினாக யூஸ் பண்ணக்குள்ள ஒரு பேப்பர் மீடியாவுக்கோ இதுக்கோ தான் யூஸ் பண்ணுவோம். அந்த இடங்களில் வந்து நாங்கள் பொதுவாக பார்க்குற விட முதலாவது லெட்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். பேப்பரில் எல்லாம் முந்தைய ஒரு ஃபேஷனாகவே இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் முதலாவது பேராகிராஃபில் இருக்க முதலாவது லெட்டர் மட்டும் தான் எனக்கு பெருசாக வேணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் முதலாவது பேராகிராஃபை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நான் செலக்ட் பண்ணக்குள்ளே கிளிக் பண்ணி கொண்டு செலக்ட் பண்ணினா அதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் ஸ்டைல் ஒன்று இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட விண்டோவில் போய் முதல் சொன்ன மாதிரியே தான் ஸ்டைல்ஸுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே இருக்கும் பேராகிராஃப் ஸ்டைல் உண்டு. இதை நாங்கள் பேசிக் ஸ்டைல் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் இன்னொரு ஸ்டைலில் போடுவோம். ஸ்டைல் போடுறதுக்கு இங்கே ஒரு லேயர் இருக்கும், லேயர்னு சொல்லலாம். இனிமேல் ஸ்டைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு பேராகிராஃப் ஸ்டைல் ஒன்றுண்டே இருக்கட்டும் பேர். டபுள் கிளிக் பண்ணுறோம். நீங்கள் பேர் மாற்றிருந்தாலும் இதில் மாற்றலாம். நாங்கள் ட்ராப் கேப்ஷன் மாற்றுவோம். இதுக்கு வந்து அப்படி தான் சொல்கிறது, இந்த விதமாக செய்கிறதுக்கு. அப்போ ட்ராப் கேப்ஷன் மாற்றிட்டேன். பிறகு பார்த்தீங்கன்னா இது உள்ள அப்படி பார்த்துட்டு வரக்குள்ள இங்கே வந்து எனக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இங்கே இழுத்து காட்டுறேன். இதில் வந்து இந்த ப்ரிவியூ கொடுத்துருக்கேன். ப்ரிவியூ இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே செய்கிறது இங்கே செய்கிறது அங்கே தெரியாது. ஸோ நான் இந்த லைனில் டெக்ஸ்ட்டு இப்போ கூட்டினேன்னு சொன்னால் இந்த எழுத்து இங்கே மாறும். அதே நேரம் ப்ரிவியூ இல்லைன்னு சொன்னால் இப்படி இருக்கும், குழம்புவீங்க. அதால் ப்ரிவியூ போட்டிங்கன்னா தெரியும் இங்கே மாறுறதை பற்றி. எத்தனை கேரக்டருக்கு மாறணும்னா இப்போ இது வந்து முதலாவது எல்லுக்கு மட்டும் மாற்றிருக்கேன். சில லோரமுக்கு மாற்றணும்னு சொன்னால் லோரமில் மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்குது, 5 கேரக்டர் இருக்குது. அப்புறம் நான் 5 கொடுத்தேன்னு சொன்னால் அந்த ஃபுல் முதல் வசனம் மட்டும் இப்படி மாறி இருக்கும். நார்மலாக நாங்கள் 1க்கு தான் கொடுக்குறோம். நாங்கள் கொடுத்துட்டு ஓகே பண்ணினா எங்களுக்கு இப்போ இப்படி ஒரு டிசைன் வந்திருக்கு. இது வந்து நீங்கள் பேப்பர்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த நாங்கள் செய்து கொண்டிருக்கக்குள்ள இன்னொரு விஷயம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நீளமாக இருக்குது. அப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அதை நீங்கள் இல்லாமல் செய்யணும்னு சொன்னால் கீபோர்டில் W அமுத்துனீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ப்ரிவியூ வந்து ஒழுங்காக இருக்கும். ஸோ இப்படித்தான் வந்து டெக்ஸ்ட் டூலை ஈஸியாக நாங்கள் இன்டிசைனில் யூஸ் பண்ணுற முறை. இதில் இன்னும் கணக்கு முறை இருக்குது. நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு
போல்ட் ஆக்கணும்ன்றா செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி அமர்த்தினாலும் போல்ட் ஆக்கலாம். கண்ட்ரோல் பி இதில் கீபோர்டில் வேலை செய்யலை நினைக்கிறேன் இந்த ஆப்ஷனுக்கு. இல்லாட்டி நாங்கள் இதில் போயிட்டு இதில் போல்ட் ஃபோண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் போல்ட் ஃபோண்ட் வேரியேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் கொடுக்கலாம். இப்போ நான் பொப்பின் போடுறேன். பொப்பின் ஃபோண்டில் வந்து அந்த போல்டுன்ற வேரியேஷன் இருக்குது. ஸோ நாங்கள் போல்ட் கொடுத்தோம்னு சொன்னால் அது போல்ட் ஆகும். அண்டர்லைன் கொடுக்கணுமெண்டா அண்டர்லைன் கொடுக்கலாம். அப்படி எங்களுக்கு தேவையான இதுகளை வந்து நாங்கள் இதில் கொடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக வந்து அந்த அண்டர்லைன் கொடுக்குறதையும் காட்டிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அண்டர்லைன் இருந்தால் இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் அண்டர்லைன் வரும். ஸோ இப்படி வந்து நாங்கள் தேவையான விஷயங்களை பாவிக்கலாம். இதுதான் வந்து ஈஸியாக இன்டிசைனில் டெக்ஸ்ட் டூலில் யூஸ் பண்ணுற முறை. இதுக்கு பிறகு வந்து நாங்கள் சில நேரம் அடுத்த டியூட்டோரியல்லையே ஒரு பேப்பருக்குரிய இல்லை மேகசீனுக்குரிய ஒரு லே அவுட்டை எப்படி செய்யுதுன்றதை சில நேரம் பார்ப்போம். அப்போ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றக்காண்டி நாங்கள் இன்றைக்கி பார்த்துனாங்க. உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் நம்மளோட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு சொன்னால் கமெண்டில் கேட்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னு சொன்னால் வேறு ஒரு வீடியோ போடுவேன். உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் பட்டன் அமர்த்தினா தான் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.